அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். தனுசு காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி தனுசு. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குணம் இருக்கும். ஏன்னா குருவோட வீட்டில் பிறந்தவங்களுக்கு நல்ல குணமும் நல்ல பண்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா குருங்கிறது ஒரு நல்ல ஒரு கிரகம், பூமியை விட பெரிய கிரகம் குரு. நவகிரகங்களில் முதன்மையான சுபகிரகமே குரு தான். அப்போ அந்த குருவோட ராசியில் பிறந்தவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, இலகின மனசு கொண்டவங்களாக இருப்பாங்க, இறக்க குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, ஏமாளியாக இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், தனுசு ராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அந்த ஃப்ளெக்சிபிள், அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். விட்டு கொடுத்து போயிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஆனால் வைராகியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ராசியோட சின்னமே ஒரு மனுஷன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு அதாவது மனுஷன் குதிரை மேலே மனுஷன் ஒரு வில்லம்பு ஏந்தியக்கூடிய இந்த அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது வில்லம்பு ஏந்திய மனிதன். அப்போ ஒரு இலக்கை நோக்கி ஒரு பாயிண்ட்டை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ராசிக்காரங்க தான் தனுசு ராசி. நிறைய விஷயங்கள் ஏமாறுவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஆன்மீக சிந்தனை, நல்ல குணம், நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு பண்ணுறது, ஹெல்பிங் டெண்டன்சி, இதெல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் நிறைய பேர்த்துக்கிட்ட ஏமாந்தவங்க தான் இவங்க. தெரிஞ்சோ தெரியாமல் ஏமாறுவாங்க. ஒரு சில பேர் தெரிஞ்சே ஏமாறுவாங்க. நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே இவங்க அமைதியாக இருப்பாங்க. அந்த பழி வாங்குகிற குணம் தனுசு ராசிக்காரங்கிட்ட நிச்சயமாக இருக்காது. இந்த வருஷம் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி போயிட்டுருக்குங்க. நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை, உடல் ரீதியான பாதிப்பு, மனக்குழப்பம், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா ராசிக்கு உங்கள் சனி 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார். ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குங்க. சுகஸ்தானத்தில் பாவகிரகம் இருந்தாலே ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை, வண்டி வாகனத்தில் செலவு வைக்கும். நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், வண்டி வாகனத்தில் செலவு வச்சுருக்கும். வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகிருக்கும், இல்லை வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கும், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போயிருந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது அம்மாவை குறிக்கிற இடம். அப்போ அந்த இடத்துல சனி இருந்துச்சுன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளும் பாதிப்பும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். உங்களுக்கே நிறைய பிரச்சனை, அலைச்சல் திருச்சல் அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் போயிருக்குங்க. நிறைய கடன் தொல்லையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, அவமானப்பட்டு இருக்கீங்க. பண விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமையலாத, போதுமானாலும் கையில் பணம் கிடையாது, குடும்ப வாழ்க்கையை உங்களால் சமாளிக்க முடியாமல் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்க, அதனால் கவலையப்பட வேண்டாம். ஏன்னா 9ஆம் அதிபதி, அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி சூரியன் வருவார். அதேமாதிரி உங்கள் பாக்கியாதிபதி பார்த்திங்கன்னா சூரியனும் மற்றும் செவ்வாய் வருவாங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அதெல்லாமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே போகும். சரிங்களா? அதனால் பயந்துக்காதீங்க. சூரியன் செவ்வாயில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துறாது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடந்துடும். அந்த குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சிருவார். 7ஆம் இடத்துல இருக்க குருவை விட உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு ஒரு நல்ல குருவாக உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே உபயலக்னங்களுக்கு, உபயராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த புதனும் குருவெல்லாம் கெட்டுறது, மறைமுகமாக ஒரு கெட்டு போகிறது, மறைமுகமான ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார், திடீர் ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். பணமேலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கையில் பணம் வரும், போதுமான அளவுக்கு கையில் பணம் வரும். எதிர்பாராத விஷயமா சில நல்ல விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னே சொல்லிடலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க சனி அப்படி இப்படின்னு உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருப்பார். ஹெல்த் பிரச்சனை, அது இது, வண்டி வாகன செலவு, வண்டி வாகன ரிப்பேர், அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனில் பிரச்சனை, அம்மா வழி சொந்தங்கிட்ட பிரச்சனை, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு இருந்தால் கூட இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வாழ்க்கை தலைகீழ மாறும். சரிங்களா? ஆரம்ப பகுதி ஓரளவுக்கு அப்படியே சுமாராக போனால் கூட உங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க, நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. வெளிநாட்டு பிரயாணம் கைக்கூடி வரும். 8ஆம் இடத்துல இருக்க குரு வெளிநாட்டு பிரயாணத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். வெளிநாட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கைக்கூடி வருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு அருமையான ஒரு வருடமாக இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தாங்க. அதனால் பயப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சலெல்லாம் வருங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். 4ல் சனி இருக்கிறனால அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு குழப்பம்.
ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஏன்னா சனி மேலே குருவோட பார்வை விழுந்துடும். அப்போ சனி வந்து குருவோட பார்வையில் வந்துட்டார்னா அவர் கெடுபலனை பண்ண முடியாது. அந்த கெடுபலன் அப்படி கண்ட்ரோல் ஆயிரும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்போ பிரச்சனையோ சோதனையோ இதெல்லாமே சனி நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்காதுங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்துருவார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ 12ஆம் இடங்கிறது அயல்நாட்டு பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், பாஸ்போர்ட் பிரச்சனை, விசா பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த ரூட்டு கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. அதேமாதிரி பிஆர் கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். வெளிநாட்டு குடியுரிமை கிடச்சி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அந்த அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அமையுது. சரிங்களா? முதலீடு, சொந்த தொழிலுக்காக முதலீடு போடுறவங்க தாராளமாக முதலீடு போடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க, நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் வருமானம் வருங்க. பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் தான். தேவையான அளவு கையில் பணம் வந்துடும். பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, கடன் மேலே கடனாக போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும், பெரிய கடன் சின்ன கடன் அவங்களுக்கு மாறும். எதிர்பாராத விஷயமா நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வருமானம் வரும். அடகு வச்ச நகையை மீட்டெடுக்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியே இப்போ நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் கைக்கு வராத பணம் இந்த வருஷம் கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பிஸ்னஸில் சக்ஸஸ் பார்த்துருவீங்க. எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்த்துட்டாலே வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ பணம் வரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அந்த வருடம் இருக்கும். வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, அதேமாதிரி ஒரு லேண்டு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அத்தனை அமைப்பும் இந்த வருஷம் தனுசு ராசி நேயர்களுக்கு அமையும். சரிங்களா? எதிர்பாராத விஷயமா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போனாலும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, விபரீத ராஜயோகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையும். சரிங்களா? எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷனில் சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு 5 மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை, ஆரம்ப பகுதி ஒரு 5 மாதம் வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொடுத்துட்டு போகும். உடம்புல சில ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை வந்துட்டு போகும். வண்டி வாகனம் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும். இதெல்லாமே ஒரு 5 மாதத்துக்கு, ஜனவரியிலேருந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும். அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா குருங்கிறது பணத்தை கொடுக்குற கிரகம். சரிங்களா? ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் பெரிய செல்வந்தராக பெரிய பணக்காரனாக மாற முடியாத உண்மை. ஏன்னா குருங்கிறது தனக்காரகன், தங்கத்துக்கு அதிபதி குரு. அப்போ வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து குரு ஸ்ட்ராங் ஆகிட்டார்னா அவங்க தான் செல்வ செழிப்போடு இருப்பாங்க. சுக்கிரன் குரு நல்லா இல்லைன்னா தாங்க வாழ்க்கையை போராட்டம், பண கஷ்டம் இருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் மூல நட்சத்திரமா, பூராட நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, இதில் போயிட்டுருக்கு, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன பிளானட்டை உங்களை இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா ராசி பலன்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிறப்பு ஜாதகமே ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கும். அதாவது நவகிரகங்களில் இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி, அதுதான் சம்பவங்களை சில விஷயங்களை சுட்டி காமிக்கும். இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அது காரணம் தசாபுத்தி தான். என்ன கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கு, இது வந்து உங்களுக்கு சாதகமான பீரியடாக பாதகமான காலகட்டமாக, நீ லைஃப்பில் என்னென்ன நடக்கும், இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.